Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, B.Tech, Biotechnology with specialization in computer science and biology. சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். இப்போ இருக்கக்கூடிய மாணவர்களை இளைஞர்களை ஒரு பின்னோக்கி இழுக்கக்கூடிய ஒரு வேலை நடக்குதா? குருகுலத்தை பற்றி பேசுறதுக்கும் அப்போ இப்போ என்ன தேவை இருக்கு? இப்போ இருக்கக்கூடிய கல்வி சூழ்நிலையில் இதெல்லாம் தேவையா? இதை பேசி என்ன சாதிக்க நினைக்கிறாரு மகாவிஷ்ணு? இப்போ இந்த பேச்சு மூலமாக நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுது? ஆன்மீக சொற்பொழிவாளரை அங்கே ஸ்கூலில் கூப்பிட்டது முதல் தவறு. நீங்கள் அதுக்குன்னு எக்ஸ்பர்ட் இருக்காங்க, உதாரணத்துக்கு பர்வீன் சுல்தான்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி வச்சுக்காமல் நீங்கள் கூப்பிடும்போது அதை யோஜனை பண்ணாமல் அவர் பேசினதுக்கப்புறம் அதை பற்றி பேசுறதுங்கிறது நியாயம் இல்லை. சார் சொல்கிறாரு ஆன்மீகம் அயோக்கியத்தனம்னு. அந்த ஆரம்பத்திலே தெரியுது இவர் டிஎம்கேவுடைய வருடிகள், பிஜேபி எதிர்ப்பாளர், மோடி எதிர்ப்பாளர், இந்திய எதிர்ப்பாளர். அந்த முதல் வரியிலே உண்டாங்கல்ல ஆன்மீக அயோக்கியத்தனம் முடிஞ்சு போச்சு. நீங்கள் யாரும் அடையாளம் தெரிஞ்சு போச்சு. இனிமே உங்களை பத்தி உண்மை சொல்ல வேண்டியது. ஆன்மீகத்துல ஜாதி உண்டா இல்லையான்னு சொல்லிட்டு ஆன்மீக அயோக்கியத்தனம் சொன்னவங்களுக்கு விளக்கமே வேண்டாம். சொல்லுங்க. ஆன்மீக அயோக்கியத்தனம் சொன்ன பிறகு உங்களுக்கு என்ன விளக்கம்? ஜாதியை நியாயப்படுத்துகிற எந்த செயலும் அயோக்கியத்தனமான செயல். விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கேன். ஆன்மீக அயோக்கியத்தனம் சொன்னவங்களுக்கு ஒரு விளக்கம் கிடையாது. நீங்க பஜனை பண்ணிட்டு கலைஞர் மண்டபத்தில் தயிர் வளை வச்சுட்டு இருக்கலாம். அதான் உங்களோட அறிவு. சரி, இவர் பேசுறதுக்கு வரலாம். இவர் பேசுனதுக்கு வாங்க. இங்க ஒரு பள்ளியில இத பேசுனது தான் சொன்னேன். அவர் பேசுனது தான் சொன்னேன். ஆன்மீகம் அயோக்கியத்தனம் ஃபர்ஸ்ட் டாபிக் அதான். சரி சரி, நீங்க அதை மாத்த வேணாம். இந்த டாபிக் வாங்க. இத பேசணும்னு என்ன இருக்கு? பள்ளியில இவர் பேசுனது சரியாங்கிற ஒரு கேள்வி. நல்லதை சொல்லிக் கொடுக்கறது மோரல் சயின்ஸ் முன்னாடி இருந்தது. அது இந்த மகான்கள் சொன்னதை வச்சு தான் இருந்திருக்கு. 63,000 வருஷம் ராமாயணம் சொன்னது, வள்ளுவர் சொன்னது, இந்த இவங்களை வச்சு தான் சொல்லிது. டிஎம்கே வந்தோன்னே முதல்ல அதை எடுத்தாங்க. நீங்கள் அதை எடுக்கிறீங்க, அது பாட்டில் எடுத்து போதும். அது இருந்த வரைக்கும் உங்களால் தான் இருந்தது பள்ளிக்கூடம். அது எப்போ அந்த சயின்ஸு போச்சோ அதுக்கப்புறம் தான் வரிசையாக எல்லா தவறுகளும் ஒழுங்காக பாடம். கலாம் சார் சொன்னார்ல, அவர் படித்தது டிஎம்கே பீரியடில் இல்லை. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஏற்கனவே நல்ல ஆசிரியர்கள் இருந்தாங்க, கலாச்சார பற்று உள்ளவங்க இருந்தாங்க, அவங்கள்ட்ட படித்து வந்தவங்க. கலாம் அதெல்லாம் சந்திச்சிருக்கிறாருங்கிறாரு. இந்த மாதிரி விஷயங்கள் இவரு சந்திக்கலையா? அரசியல் ப்ரோக்ராம் நடக்குது, உதயநிதி உட்கார்ந்து இருக்காரு, இல்ல வேற மந்திரி உட்கார்ந்து, மந்திரி எழுப்பி பின்னால போக சொல்லிட்டு இவர் உட்கார்றாரு. அப்ப இந்த உரிமை எல்லாம் நினைச்சு ஏன் எந்த கட்சி கேட்ட கேள்விக்கு ஒரு கட்சி சார்பு அது நம்ம கேட்கல. நம்ம வருங்கால தலைமுறையை பத்தி தான் நம்ம பேச வேண்டியது. ஆர்எஸ்எஸ் பிஜேபி கொண்டு போறாங்கல்ல, அப்ப கேட்டுட்டு தானே இருந்தான். அப்ப இதையும் கேட்டுட்டு தான் இருக்கான். இல்ல, அப்ப மரியாதையா பேசுங்க. இந்த கட்சி மரியாதையா பேசுங்க. தாண்டி இந்த அவன் இவன்லாம் பேச கூடாது மேடம். அவன் இவன்லாம் பேச கூடாது. அவன் சொல்ல கேட்டுட்டு இருந்தார்ல, இருந்தானுங்கன்னு சொன்னீங்க. இல்ல, வார்த்தைகள்ல கவனமா நம்ம மரியாதை கொடுக்கணும் மேடம். நான் ஒரு விஷயம் சொல்றேன். டிஎம்கே தவிர யார் ஜாதி பத்தி பேசல? ஏங்க அவமானப்படி பேசிருக்காங்க. திமுகங்கறதே இங்க வரல. ஆட்சி நடத்த நீங்க தானே, உங்களுக்கு கீழ எப்படி இருப்பாங்க? ஏங்க இப்ப நீங்க சொல்லுங்க. ஏங்க ஒருத்தர் கண்ணு தெரியாம பிறந்தவன், கண்ணு தெரியாம பிறந்தவன் போன பிறகு என்ன பாவம் பண்ணாங்க சொல்லுங்க. நீங்க குறுக்க பேசுறீங்க. சொல்லுங்க, பதில் பேசக்கூடாது. நீங்க நாங்க கேக்குறது பதில் சொல்லுங்க. சம்பந்தம் இல்லாம பேசாதீங்க. சரி பேசுங்க. அவர் பேசுனது சரியா? மறுபடியும் என்னங்க ஏற்றத்தாழ்வு அந்த காலத்து கொண்டு போகணுமான்னு கேக்குறேன். பண்ணல. வள்ளுவர் சொன்னதா விளக்கம் சொன்னாரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மகான்களை உதாரணப்படுத்தாமல் நல்லா சொல்ல முடியாது. ஆத்திச்சூடியும் சொல்லிக் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஆட்டை போடும் சொல்லிக் கொடுக்க சொல்றீங்க. ஔவையாரையோ வள்ளுவரையோ இந்த மாதிரி ஆளுகளை பேசாம சொல்ல முடியாது. இன்னைக்கு இவர் இந்த ஆட்டையை போடுங்கன்னு சொல்லி கொடுத்தது யாரு? ஒரு அளவு இருக்கு. எனக்கு இந்த கட்சி சார்ந்து நீங்க வேண்டாம். நீங்க வேண்டாம்னு சொல்லி ஆமா, இன்னைக்கு பல இடங்கள்ல வருது. எனக்கு டிஎம்கே பத்தி நீங்க என்ன வேணாலும் பேசுங்க. நான் டிஎம்கே பத்தி நீங்க என்ன வேணாலும் பேசுங்க. அது உங்க இஷ்டம். ஆன்மீகத்தை பரப்பணும்னு யாரு நினைக்கிறாங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. குரலுக்கு தான் விளக்கம் சொல்லியிருக்காரு. நீங்க போங்க, சார் சொன்ன குரல் எடுத்து இன்னொருத்தர் பேசட்டும்.
உங்களுக்கு என்ன வலிக்குது? இவரை கூப்பிட்டா இப்படி சொல்றாருல, இன்னொருத்தர் கூப்பிடுங்க. அவரு எது இந்து மதத்துக்கு எகென்ஸ்டா வள்ளுவர் சொல்லியிருக்காரோ அந்த குரலா எடுத்து பேசிட்டோம். அப்ப இதுதான் மாணவர்களை வந்து ஒரு வழி நடத்துற விதமா? அரசு பள்ளியில எல்லா சாதி மதம் எல்லாத்தையும் கடந்து எல்லாம் தான் வந்து படிக்கிறாங்க. நீங்க சொல்ல வர்றது என்ன சொல்ல வர்றீங்க? அடுத்த மாசம் பைபிள் சொல்றவங்க கூப்பிடுவாங்களே, யார் வேண்டாம்னா? அதுக்குதான் பள்ளிக்கூடம் நடத்துறதா? எத்தனையோ ஸ்கூல்ல பைபிள் கிளாஸ் நடக்குது, கவர்மெண்ட் ஸ்கூல்ல. அத பத்தி யாருக்கா கேட்டுக்கோங்க. எங்க ஸ்கூல்னு சொல்லுங்க, நம்ம கேட்கலாம். போய் எந்த ஸ்கூல்ல நடக்குதுன்னு ஆதாரம் போட்டு பாருங்க. எல்லா ஸ்கூலும் நம்ம கூகுள்ல போறதெல்லாம் வேணாம். உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? இந்த ஸ்கூல்ல பரப்புறாங்க, மத பிரச்சாரம் பண்றாங்க, நீங்க காட்டுங்க, காட்டுங்க ஆதாரத்தை. இந்த ஸ்கூல்ல இந்த இடத்துல காட்டுறாங்க, மத பிரச்சாரம் செய்யப்படுதுன்னு சொல்லுங்க. நம்ம எப்படின்னா அரசாங்கத்துக்கு அனுப்பி நம்ம கேட்கலாம். மத்தபடி இங்க பேசுறதுங்கிறது இவருடைய பேச்சுங்கிறத எப்படி நம்ம பாக்குறோங்கிறத நான் கேக்குறேன். ஆன்மீகமே இல்ல, வள்ளுவர் சொன்னதுக்கு விளக்கம் சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள குறுக்க ஒருத்தர் போந்து அதை பத்தி கிராஸ் பண்றது தேவையில்லை. ஒருத்தர் பேச கூப்பிட்டாச்சு, அவர் பேசி முடிச்சு. ஆமா, அங்க பாவம் செஞ்சிருக்காங்க. இந்த பிறவியில ஊனமா இருக்கிறவங்க, வள்ளுவர் மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் முற்பிறவியில பாவம் செஞ்சாங்க அப்படிங்கிறது வள்ளுவர் சொன்னதான் சொன்னாரு. இவர் ஒன்றும் இட்டுக்கிட்டு இல்ல. அந்த வள்ளுவர் சொன்னதுல என்ன சொன்னாரு? வள்ளுவர் சொன்னா குரல்ல சொல்லிதான் சொன்னாரு. அதனால அதுக்கு விளக்கமா தான் சொல்லியிருக்காரு. வீடியோ வேணா மறுபடியும் பாருங்க. வள்ளுவர் சொன்ன திருக்குறளை சொல்லி அதுக்கு விளக்கம் சொல்றாரு. இல்ல அந்த இதெல்லாம் தேவையான்னு கேக்குறேன் நானு. எது தேவையில்லைன்னு பேசறவங்க தான் முடிவு பண்ணணும். நீங்க முடிவு பண்ண முடியாது. பேசுறவங்க இப்ப கேக்குறவங்க தான் முடிவு பண்ணணும். மாணவர்களுக்கு என்ன தெரியும்? மாணவர்களுக்கு என்ன தெரியும்? மாணவர்களை தவறான வழிநடத்தல் இருக்க கூடாது. குறுக்கிட்டவர் நீங்க வந்து அதனால அவர் குறுக்குறாரு. பாத்தீங்களா? மதத்தை கொண்டு வந்து இழுக்குறீங்க நீங்க. மதம் அவர் கிறிஸ்டியனா, அவங்க சண்டைக்கு வந்தாங்க. உடனே மதத்தை கொண்டாந்து இழுக்குறாங்க. அதனால தான் அவங்க சண்டைக்கு வந்தாங்க. இல்லனா வந்து மாட்டாங்க. இல்ல தவறா சொல்லக்கூடாது. குறுக்கிட்டவர் கிறிஸ்தவர்னு யார் சொன்னா? பேர் சங்கர்னு போட்டுருந்தது. சங்கர்னா கிறிஸ்டினா. அருமையா சொல்றீங்க. இந்து பேரே வச்சிட்டு எத்தனை பேர் இருக்காங்க, கிறிஸ்தவ கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. நீங்க அத வந்து எப்படி உறுதிப்படுத்தாம எப்படி சொல்லுவீங்க? இப்போ நீங்க ஒரு ஊடகத்துல ஒரு பொய் சொல்றா, அதுக்கு ஆதாரம் நீங்க தான கொடுக்கணும். இல்ல சார், இது விஷயம் சொல்லுங்க. இதை வந்து இப்போ நீங்க இல்ல இந்த வார்த்தையை சொல்லுங்க. நீங்க ஒரு மாற்றத்தினால நீங்க இந்த மாதிரி தவறான ஒரு விஷயத்தை சொல்லலாமா? அதை எப்படி சொல்லுவாங்க? அது எப்படி சொல்லுவாங்க? இவருக்கு முஸ்லிமா, இவர் கிறிஸ்டினா, நீங்க எல்லாம் எந்த மதம்? எந்த மதம்? அப்ப எதிர்கேள்வி கேட்டாலே நீங்க வேணா முத்திரை குத்துறீங்க. வள்ளுவருடைய திருக்குறளுக்கு எதிரா பேசுறவங்க அந்த சார்பா இருக்க மாட்டாங்க. அப்ப பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இவர் ஒரு குறள் சொல்றாருல, அதுக்கு எதிர்த்தா பேசுறவங்க நீங்க என்ன மதமா இருப்பீங்க? அந்தவா எது சிறப்பவா செய்தொழில் சொல்லு. எது சிறப்பவா செய்தொழில் சொல்லுங்க. சிறப்பவா செய்தொழில் எதுன்னு சொல்லுங்கப்பா. எது தொழில் சொல்லுங்க. எது சிறந்த தொழில்? எது சொல்லுங்க சார், சொல்லுங்க. நான் சொல்றேன், இந்த எல்லா தொழிலும் இல்ல. எல்லா தொழிலும் உழைக்காமல் உயிர் வாழ்கிற எந்த தொழிலும் சிறந்த தொழில் இல்ல. உழைத்து வாழ்கிறான் பாரு, அதுதான் தொழில். அதுதான் பல பேர் உழைக்கிறதே இல்ல, உட்கார்ந்துகிட்டு மந்திரம் சொல்றேன்ட்டு பொழைச்சிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் உழைக்காம. அந்த வார்த்தைகள்லாம் சொல்றேன். இல்ல அவர் சொல்றாரு. எது மேடம் யாரு யாரையும் கேவலப்படுத்தல. உழைக்காமல் யாராவது உட்கார்ந்து சோறு தின்னானா அதுதான் அவமானம், அதுதான் சிறப்பில்லா தொழில். அது 1000 கோடி 2000 கொள்ளடிச்சு வச்சிருக்காங்க. அது அங்க போய் பேசுங்க. அதுக்காக அவரோட இத நீங்க சொல்ல முடியுமா? அது தவறா சொல்ல முடியுமா? மந்திரத்துல என்னைக்காவது மாங்காய் காய்ச்சிருக்கா? மந்திரத்துல மாங்காய் காய்ச்சிருக்கா? சொல்லுங்க. யதார்த்தத்தை சொல்லுங்க. இருங்க ஒரு வீட்லங்க, ஒரு வீட்ல இருங்க நேரம் அவரவர் நம்பிக்கையை பத்தி நம்ம பேசல. ஆனா நம்மளுடைய பேச்சு என்னன்னா, இருங்க துரைபாண்டியன், அரசு பள்ளியில அரசு பள்ளியில மாணவர்கள் முன்னாடி பேசுனது சரியா? இததான் நம்ம பேச வர்றோம். தப்பு. அதான் அயோக்கியத்தனம்னு சொன்னேன். அதைத்தான் அயோக்கியத்தனம்னு சொன்னேன். இருங்க வரேன். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, B.Tech, Biotechnology with specialization in computer science and biology. சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.